பக்ரீத் பண்டிகையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜுமா மசூதியில் காலை முதலே சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தரும் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் லாவண்யா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சாருலதா. மயிலாப்பூர் ஜும்மா மசூதியில் காலை முதற்கொண்டு பக்ரீத் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வந்தது. சுமார் 800க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். இப்ராஹிம் நபி மற்றும் அவரது ஒரே மகன் இஸ்மாயில் நபி ஆகியோர்களின் அசாதாரணமான தியாகமும் உறுதியான இறை நம்பிக்கையையும் போற்றும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், இந்த நாளில் அன்பையும் ஈகை குணத்தையும் பரவ செய்ய வேண்டும் எனவும், வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆன்மீக வளத்தையும் தர வேண்டும் எனவும் இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக இந்த சிறப்பு தொழுகை முடிந்த பிறகு இந்திய ஹாஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இன்று பிற மத சகோதரர்களுக்கு உணவுகள் வழங்கி, அதே போல அன்பையும் அக்கறையையுமே பகிர்ந்து மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இன்று எல்லா இடத்திலும் கொண்டாடப்படும் இந்த பக்ரீத் பண்டிகையானது எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி மிகவும் நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், அதற்கு இயற்கையும் துணை செய்வதாகவும் கூறினார். பக்ரீத் பண்டிகை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.